இளமையிலேயே நரைமுடி? காரணம் இதுதான். வயசு இல்ல, வைட்டமின் குறைபாடுதான். உடலில் ஒரு குறிப்பிட்ட வைட்டமின் குறைந்தால் மெலனின் உற்பத்தி பாதிக்கப்படும். இதனால் முடியின் இயற்கை நிறம் மாறி இளமையிலேயே நரைமுடி தோன்றும். வைட்டமின் B12 குறைபாடு இந்த பிரச்சனையை அதிகரிக்கும். சரியான உணவு பழக்கங்கள் இதை கட்டுப்படுத்த உதவும். இப்போதெல்லாம் குழந்தைகளுக்கு கூட நரைமுடி வருவது அதிகரித்து வருகிறது. இதற்கு முக்கிய காரணங்கள் ஊட்டச்சத்து குறைவு, குறிப்பாக இரும்பு சத்து மற்றும் வைட்டமின் B12 பற்றாக்குறை, மன அழுத்தம் மற்றும் மரபியல். இதை கட்டுப்படுத்த குழந்தைகளுக்கு சத்தான உணவுகள், பச்சை கீரைகள், பேரிச்சம்பழம், முட்டை, பால் போன்றவை கொடுக்க வேண்டும். ஜங்க் உணவுகளை குறைத்து நல்ல தூக்கமும் உடற்பயிற்சியும் உறுதி செய்ய வேண்டும். தேங்காய் எண்ணெய் அல்லது நெல்லிக்காய் எண்ணெய் தடவுவது முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பிரச்சனை அதிகமாக இருந்தால் மருத்துவரை அணுகுவது அவசியம். நமது முடியின் நிறம் உடலில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வைட்டமின்களின் நிலையை பிரதிபலிக்கிறது. குறிப்பாக வைட்டமின் B12, இரும்பு சத்து, புரதம் போன்றவை குறைந்தால் முடி நரைப்பது வேகமாக ஏற்படும். இதை தடுக்க தினமும் சமநிலையான உணவு மிகவும் அவசியம். கீரைகள், பருப்பு வகைகள், பழங்கள், பால், முட்டை போன்ற சத்தான உணவுகளை சரியான நேரத்தில் உட்கொள்ள வேண்டும். அதிகமாக ஜங்க் உணவுகளை தவிர்த்து தண்ணீர் பருகும் பழக்கத்தையும் அதிகரிக்க வேண்டும். நல்ல உணவு பழக்கம் மட்டுமல்லாமல் மன அழுத்தத்தை குறைப்பதும் முடி ஆரோக்கியத்திற்கு உதவும். நரைமுடி வருவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று வைட்டமின் B12 குறைபாடாகும் என்பதை பலர் அறியவில்லை. இந்த வைட்டமின் சிவப்பு இரத்த அணுக்கள் உருவாகவும் நரம்பு மண்டலம் சீராக செயல்படவும் மிக அவசியமானது. உடலில் B12 அளவு குறைந்தால் மெலனின் என்ற நிறமூட்டியின் உற்பத்தி பாதிக்கப்படுகிறது. இதனால் வயதிற்கு முன்பே முடி வெள்ளையாக மாறத் தொடங்கும். இதை தவிர்க்க பால், முட்டை, மீன், இறைச்சி போன்ற B12 நிறைந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும். தேவையானால் மருத்துவரின் ஆலோசனையுடன் சப்ளிமெண்ட்ஸும் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் உடலில் வைட்டமின் B12 குறைபாடு இருக்கலாம் என்று சந்தேகித்தால் முதலில் மருத்துவரை அணுகி இரத்த பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் முக்கியம். பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் தேவையான சப்ளிமெண்ட்டுகள் அல்லது மருந்துகளை மருத்துவர் பரிந்துரைப்பார். அவர்களின் ஆலோசனையை பின்பற்றி சரியான அளவில் மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே சமயம் இயற்கையாகவே B12 அளவை அதிகரிக்க உணவில் மாற்றங்கள் செய்ய வேண்டும். முட்டை, பால், தயிர், மீன், இறைச்சி மற்றும் காளான் போன்ற உணவுகள் B12 நல்ல மூலங்களாகும். சைவ உணவாளர்கள் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை அதிகப்படுத்தலாம். கூடுதலாக சத்தான மற்றும் சமநிலையான உணவு முறையையும் கடைபிடிப்பது அவசியம். சரியான உணவு பழக்கத்துடன் மருத்துவரின் ஆலோசனையை இணைத்தால் B12 குறைபாட்டை கட்டுப்படுத்தி நரைமுடி பிரச்சனையையும் குறைக்க முடியும். நரைமுடியை மறைக்க கெமிக்கல் டை பயன்படுத்துவது உடனடி விளைவுகளை கொடுத்தாலும் நீண்ட காலத்தில் முடி வறண்டு பலவீனமாக மாறும் அபாயம் உள்ளது. இதற்கு மாற்றாக இயற்கையான மருதாணி அல்லது மூலிகை பேஸ்ட் பயன்படுத்துவது சிறந்த தீர்வாகும். மருதாணி முடிக்கு இயற்கையான கருமை நிறத்தை அளிப்பதுடன் அதை மென்மையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுகிறது. மேலும் இது தலைமுடி வேர் பகுதிகளை பலப்படுத்தி பொடுகு மற்றும் முதிர்வு பிரச்சனைகளையும் குறைக்கிறது. வாரத்திற்கு ஒரு முறை மருதாணி பயன்படுத்தினால் முடி பளபளப்பாகவும் அடர்த்தியாகவும் வளரும். முடி ஆரோக்கியத்தை பாதுகாக்க வைட்டமின் B12 மட்டும் போதுமானதல்ல. முழுமையான வாழ்க்கை முறையே முக்கியமான பங்காற்றுகிறது. சமச்சீரான உணவு உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் வழங்கி முடிவேர் பகுதிகளை வலுப்படுத்துகிறது. குறிப்பாக பச்சை கீரைகள், காய்கறிகள், புதிய பழங்கள் மற்றும் புரோட்டீன் நிறைந்த உணவுகள், பயறு, முட்டை, பருப்பு வகைகள் முடியின் வளர்ச்சிக்கும் அதன் இயற்கையான நிறத்தையும் பாப்பாணிக்க உதவுகின்றன. அதேபோல் தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது உடலின் ஈரப்பதத்தை சமநிலைப்படுத்தி முடி வறண்டு போகாமல் காக்கிறது. மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் முடி உதிர்வு மற்றும் நரை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. எனவே யோகா, தியானம் போன்றவற்றை வாழ்க்கையில் சேர்த்து மன அமைதியை பேணுவது மிகவும் அவசியம். இந்த நல்ல பழக்கங்களை தொடர்ந்து கடைபிடித்தால் முடி ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் இருக்கும்.